ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பருப்பு வேகும் போதோ இல்லை நம்ம சாம்பார் செய்யும் போதோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பருப்பு சாம்பாருக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அத்தனை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்புக்கள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சா போதும். அதிக விசில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இப்போ நான் பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் பருப்பு வேகிக்கும் போதோ இல்லை பருப்பு சாம்பார் செய்யும் போதோ மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஜீரகம், மஞ்சள் தூள், எண்ணெய்லாம் ஊற்றி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், நல்லா ஜீரணமாகும். நமக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்து போட்டு கடைய வேண்டிய அவசியமே இருக்காது. கரண்டி வச்சு கடைஞ்சாலே போதும். நமக்கு ரொம்ப சூப்பராக பருப்பெல்லாம் மசிஞ்சு வந்துருங்க. நான் இன்றைக்கி சாம்பார் தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் ஜூஸ் பாட்டிலாம் நம்ம குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில் நம்ம குப்பையில் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இந்த வாட்டர் கேனை வச்சு நம்ம அழகாக நம்ம ஸ்டாண்டு ரெடி பண்ணலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் பாட்டில் மேலே கவர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தி வச்சு லைட்டாக நம்ம கேஸோட ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேனை நம்ம பாதியை நம்ம கட் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நம்ம வாட்டர் கேனை பாதியை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மூடிக்கிற வாட்டர் கேனை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வாட்டர் கேன் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் கேனை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக சூடு பண்ண கத்தியை அந்த வாட்டர் கேன் மேலே இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம கத்தி வச்சு நல்லா நம்ம தேய்ச்சாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் மேலே நம்ம சின்னசாக நம்ம ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கம்பி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேன் மேலே பாருங்கள் லைட்டாக ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் வச்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் கேன் பாட்டில் அடியில் நீங்கள் ஒரு 5-6 ஹோல்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாட்டில் மேலே நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம அங்கங்கே போட்டு விட்டாச்சுங்க. இது போல் நீங்களும் ஹோல்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அதில் நீங்கள் கட்டுறதுக்காக ஏதாச்சும் கெட்டியான நூல் எடுத்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஏதாச்சும் கயிறுமே எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கெட்டியான நூல் ஒரு 3 சுத்தாக சுற்றி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் கயிறில் நூல் போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா நூல், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு பக்கம் மட்டும் லென்த்தாக நூல் நீங்கள் வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் நம்ம ஜன்னல் கம்பியில் கட்டி விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு டைட்டாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஜன்னல் கம்பியில் நீங்கள் கட்டி வச்சுக்கலாங்க. நான் கட்டி காமிக்கிற பாருங்கள். நீங்களும் இதே போல் அந்த ஜன்னல் கம்பியில் நல்லா டைட்டாக நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கட்டியாச்சு. நல்லா டைட்டாக இருக்குது. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அடிக்கடிக்கு சாமான்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த கரண்டி ஸ்பூன்லாம் கீழே வைப்போம் இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சோன்னே இது உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக நமக்கு கீழே இறங்கிடும். பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வாட்டர் கேன் நம்ம கட் பண்ணலையோ போன டிப்ஸில் அந்த டிப்ஸோட வாட்டர் கேன் பாதி எடுத்துருக்குங்க. இந்த வாட்டர் கேன் அப்படி இருக்கட்டுங்க. இப்போ நீங்கள் மறுபடி சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் கேன் மேலே பாருங்கள் கொஞ்சம் நம்ம கிராஸை கட் பண்ணதுனால ரவுண்ட் ஷேப்பில் நேராக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடி நீங்கள் கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்துகிட்டு லைட்டாக கேஸ் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் பக்கமாக 2 ஹோல்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கயிறோ இல்லை நூலை எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நூல் போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் கட்டிட்டு இதை கொண்டு போய் ஜன்னல் கம்பியில் நல்லா டைட்டாக நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் நான் கட்டி வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் இந்த பாட்டிலில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த தண்ணி இருந்தாலுமே கொடுங்க, தண்ணி ஃபுல்லாகவும் நமக்கு அந்த ஓட்டை வழியை நமக்கு கீழே இறங்கிருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் குக்கரில் நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் சரி, சாம்பார் நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம விசில் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கையோடவே நீங்கள் குக்கர் மூடி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது குக்கர் மூடி வாஷ் பண்ண நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, குக்கர் மூடி கேஸ் கட் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் கட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லைனா நீங்கள் ஒரு தட்டில் தண்ணி வச்சு தண்ணியில் நீங்கள் இந்த கேஸ் கட்டை போட்டு வச்சுக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் குடத்துல தண்ணி வச்சுட்டு இந்த கேஸ் கட்டை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கேஸ் கட்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். குக்கர் மூடிய கையோடு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வடை செய்ய போகிறோம், போண்டா, பஜ்ஜி, இல்லை நம்ம அப்பளம் பொரிக்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் சால்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜி போட்டாலும் சரி, இல்லை வடை செஞ்சாலும் சரி, அப்பளம் நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நமக்கு அதிகமாக எண்ணெய் உரியாது. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு எண்ணெயில் அந்தளவுக்கு கசடுமே தங்கி வராது. நமக்கு வடையுமே ரொம்ப எண்ணெய் இழுக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம், இல்லை தக்காளி பஜ்ஜியோ இல்லை தக்காளி சாதமோ நம்ம செய்ய போகிறோன்னா நமக்கு தக்காளி பழம் அதிகமாக நமக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி தக்காளி பழத்தை நீங்கள் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த தக்காளி பழம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வராது. இது போல் நீங்கள் கட் பண்ணி சேர்த்து பாருங்கள், தக்காளி பழம் ரொம்ப ஈஸியாக வதங்கி வந்துடுங்க. தக்காளி பழம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பழம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி வச்சு தக்காளி பழத்தை நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நீங்கள் மெலிசாக தக்காளி பழத்தை கட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தக்காளி பழம் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப ஈஸியாக மசிஞ்சு வந்துடுங்க. தக்காளி யாரும் வேணான்னு ஒதுக்கவும் மாட்டாங்க. அந்தளவுக்கு நமக்கு தக்காளி பழம் ஃபுல்லாகவே நல்லாவே நமக்கு மசிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டுமே நமக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எண்ணெயில் ஊசியை கோர்த்து பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன், 1 லிட்டர் அளவுக்கு பாட்டில் எடுத்துருக்கேன். இது மேலே கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா நம்ம வாஷ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணி இந்த பாட்டில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புனல் எடுத்துக்கலாங்க. ஒரு வேளை புனல் இல்லை நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு கொட்டாங்குச்சி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் பேக்கெட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி எண்ணெய் ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றியாச்சு. இந்த பாட்டில் நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கவர் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாங்க. சேஃப்டி பின் எடுத்து நீங்கள் அந்த எண்ணெய் பேக்கெட்டில் இது போல் நீங்கள் ஆப்போசிட்டில் முனையில் பாருங்கள், இது போல் நீங்கள் ஊக்க நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டிட்டதுக்கப்புறம் இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேக்கெட் அப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் பாட்டில் எடுத்து நீங்கள் செவத்தோரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊக்கு மாட்டி வச்சு எண்ணெய் பேக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் பேக்கெட்டை நீங்கள் அந்த கொட்டாங்குச்சி மேலே நேராக இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண பக்கம் இது போல் நீங்கள் வச்சுட்டு அந்த மேலே நமக்கு ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த ஊக்கு நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே டபுள் டேப் இது மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுங்க. உங்ககிட்ட டபுள் டேப் இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் டேப்பெல்லாம் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டும் போது என்ன ஆகும்னா அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஃபுல்லாகவே நமக்கு ஒரே ஒரு சொட்டில் கூட நமக்கு வேஸ்டே ஆகாது. அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு பாட்டிலில் வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகாது, பணமும் நமக்கு மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.